கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய இல்லங்களில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். விவரங்களை நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் விசாரணைக்கு நானும் ஆஜராகும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அவரும் ஆஜராயிருக்காரா? யாரெல்லாம் ஆஜராயிருக்காங்க? அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் 4 பேர் இல்லத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை ஆய்வு விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில அவங்க 4 பேருக்கும் சம்மனானது அனுப்பப்பட்டது. குறிப்பாக பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன், இடுமாவனம் கார்த்தி உள்ளிட்டோருக்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டது. இதில் இன்று பாத்தீங்கன்னா 2 பேர் தற்போது ஆஜராகி இருக்கிறார்கள். குறிப்பாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் தற்போது ஆஜராகி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தென்காசியை சார்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளரான விஸ்வநாதன் தற்போது ஆஜராகி இருக்கிறார். இவர்களுடன் வழக்கறிஞர்களும் உள்ளே செல்ல அனுமதி கேட்ட போது யாருக்கும் அனுமதி கிடையாது, 2 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது சரியாக 10 மணி அளவில் இருவரும் விசாரணைக்காக சென்றிருக்கிறார்கள். இவர்கள் எதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்மனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 2012ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் ஒரு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கானது நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையானது நடந்து வருகிறது. அந்த வழக்கு தொடர்பாக இவர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட பண விவகாரம் தொடர்பாகவும் இந்த விசாரணையில் நடத்தப்பட இருப்பதாக தெரிகிறது. மேலும் இடும்பாவனம் கார்த்தி அவர்களுக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது தந்தை நேற்று உயிரிழந்த நிலையில் அவருக்கு நாளைக்கு சம்மன் தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் நாளை அவர் ஆஜராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த விசாரணையானது இன்னும் சில மணி நேரங்களுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.